பிப்ரவரி 20ஆம் நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்துடலாம். எப்பயும் போல் திருக்குறள் இன்றைக்கி திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடிப்புறங்காத்தோம்பு குற்றம் கடிதல் விடு அன்று வேந்தன் தொழில். திருக்குறள் எண் 549. அதிகாரம் செங்கோன்மை. குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில். பழி அன்று. இப்போ நியூஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லியில் முதல்வர் ரேகா குப்தா புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பதவியேற்பு விழா நடந்திருக்கு. டெல்லியோட 9th CM இவங்க முதல்வராக ஃபர்ஸ்ட் டைம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுஷ்மா சிவராஜ், ஷீலா தட்சித், அதிஷி, அப்புறம் 4வது பெண் முதல்வராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்போ ரீசெண்டாக நடந்த டெல்லி தேர்தலில் 48 இடங்களில் பாஜக ஜெயிச்சது நமக்கு எல்லாத்துமே தெரியும். 27 ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்க ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு புதிய முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 27 இயர்ஸ்ன்றது குறிப்பிடத்தக்கது. பதவி காலம் பிப்ரவரி 23ஆம் காலாவதி ஆகிற நிலையில் பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டப்பேரவை குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி கட்சியின் மேலிடத்தில் பார்வையாளர் முன்னிலையில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாந்தையும் பாஜக தலைமை நியமித்தது. இப்போ இந்த ஷாலிமா அப்படின்ற தொகுதியில் டெல்லியில் இந்த ரேகா குப்தா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஜெயிச்ச தொகுதி எதுன்னா ஷாலிமா. இதே மாதிரி 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்க அவங்கெல்லாம் போட்டி போட்டிருக்காங்க அவங்களோட. அதாவது இந்த CM ஆகிறதுக்காக நின்றுருக்காங்க. பட் ஒரு மனதாக இவங்கள தான் எல்லோரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க ரேகா குப்தாவை. ரொம்ப முக்கியமானவங்க CM ஆகிறதுக்கு நின்னாலுமே இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ அவங்களுக்கு ப்ரெசண்ட்டில் 50 ஏஜ். தௌலத் ராம் கல்லூரியில் படிக்கும்போது அப்போ இருந்தே அவங்க ஒரு சின்ன சின்ன பொறுப்புகள் தலைமையெல்லாம் வகிச்சிருக்காங்க. மாணவர் சங்க செயலாளராக இருந்திருக்காங்க. அடுத்தடுத்து யூனிவர்சிட்டிஸில் 2003, 2004 அந்த வாகில் பாஜகவோட இளைஞரணி செயலாளராக இருந்திருக்காங்க. 2004, 6 வரை கட்சியோட தேசிய செயலாளராக பதவி வகிச்சிருக்காங்க. 2007 வடக்கு ஈதாம்புராவின் கவுன்சிலராக இருந்திருக்காங்க. 2007, 2009 வரை தொடர்ந்து 2 ஆண்டுகள் மகளிர் நலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு குழுவோட தலைவராகவும், 2009 பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காங்க. 2010 மார்ச் மாதத்தில் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. 2003 பிப்ரவரி ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினரோட போட்டியிட்டு மேயர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் ஷாலிமார் பாக் அப்படின்ற தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு போட்டிகளில் முதலிடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உறுதி சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் இது. 38வது தேசிய விளையாட்டு போட்டி டேராடூனில் நடந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது நிறைவடைஞ்சிருச்சு. அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட 158 வீரர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நேஷ்னல் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் விளையாண்டுருக்கவங்களுக்கும் இவ்வளோ ஊக்கத்தொகை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி வீராங்கனை வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கு நிறையா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைன்னு ஒன்று தொடங்கப்பட்டது. அது மூலமாக இதுவரை 632 வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் 17 கோடி அளவுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசு துறையில் 3% சிறப்பு இடஒதுக்கீடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் படி நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க. 84 பேர் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணி நியமன உத்தரவு வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இனி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க எந்த தடையும் இருக்கக்கூடாது அவங்க விளையாடுறதுலன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. மெட்ரோ ரயில் 5வது வழித்தடத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடக்கம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் 5வது வழித்தடத்தில் சுரங்கப்பாதை அமைக்கிற பணி போயிட்டுருக்கு. 2ஆம் கட்ட திட்டம் இப்போ போயிட்டுருக்கு. அதை போட்டிருக்காங்க. 2015 ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் சென்னையில் இயங்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்பு. புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி பொறுப்பேற்பு. நம்ம நேற்றே இந்த நியூஸ் பார்த்துட்டோம். இப்போ நியூவாக ஞானேஷ்குமார் பதவியேற்றிருக்காரு. இவரோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26 வரை தலைமை தேர்தல் ஆணையராக பதவியில் இருப்பார். அதே மாதிரி புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி பதவியேற்றிருக்காரு. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் அவங்களுக்கு கீழே 2 தேர்தல் ஆணையரும் இப்படி இருப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இருப்பாங்க.
ஹெட் ஒருத்தர், அதுக்கு கீழே 2 பேர். தேர்தல் ஆணையராக பதவியேற்றிருக்கவர் வந்து 2031ஆம் ஆண்டு மே மாதம் 65 வயது வரை இருக்கலாம். ஆனாலும் வந்து சட்டப்படி பார்த்தா பிப்ரவரி 18ஆம் தேதி அவருக்கு பணி பெற உள்ளார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவரே தலைமை தேர்தல் ஆணையராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி போட்டிருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஹரியானா பிரிவு IAS அதிகாரியாக இருந்திருக்காரு. மாநில அரசில் தலைமைச் செயலராகவும் இருந்திருக்காரு. மத்திய அரசு பணியாளர் மற்றும் பயிற்சி சேவைகளில் துறை செயலாளராக பணியாற்றியிருக்காரு. இன்னொரு தேர்தல் ஆணையரோட பேர் வந்து சுக்பீர் சிங் சாந்த். அவர் 2028ஆம் தேதி ஜூலையில் பணி ஓய்வு பெறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ்குள்ளே இருக்க டாபிக் லோக் ஆயுக்தா தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி P. ராஜாமாணிக்கம். நீதித்துறை சாரா உறுப்பினர்களும் நியமனம். பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த லோக் ஆயுதா. அதோட தலைவரை இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 நீதித்துறை உறுப்பினர்கள் இருப்பாங்க, 2 நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பேர் இந்த அமைப்பில் இருப்பாங்க. நீதித்துறை சாராத உறுப்பினராக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமாணிக்கம். நெக்ஸ்ட்டு நீதித்துறை சாரா உறுப்பினர் இடங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நுகர்வோர் விவரங்கள் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்த ராமராஜ். அப்புறம் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முன்னாள் உறுப்பினராக ஆறுமுகம் மோகன் அலங்காமணி அவங்கள வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஏப்ரல் 17 வரை பதவி காலமாக இருக்கும். இன்னும் 5 இயர்ஸ் வந்து அந்த பீரியடில் இருப்பாங்க. இல்லாட்டி 70 ஏஜில் வந்து வெளியேற மாதிரி இருக்கும். 2 ஏதாச்சும் ஒன்று வந்து இருப்பாங்க. 5 இயர்ஸ் ஆர் 70 ஏஜ். ஸோ டோட்டலாக வந்து இந்த அமைப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து தலைவராக இருப்பார். அடுத்து 2 பேர் வந்து நீதி சார்ந்தவங்க, நீதி சாராதவங்க 2 பேர் இருப்பாங்க. 5 வருஷம் பதவி காலமாக இருக்கும். இல்லாட்டி 70 வயசில் ரிட்டையர்ட் ஆவாங்க. இப்போ ராஜமாணிக்கம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தலைவராக. அவ்வளோதான் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜியோட பிறந்தநாள். பிரதமர் மோடி மரியாதை. மராத்திய சாம்ராஜ்ய நிறுவனர் சத்ரபதி சிவாஜி. நம்ம சிலபஸ்குள்ள கூட மராத்தாஸில் நம்ம படிப்போம். அதில் மெயினான முக்கியமான கிங் இவர். சிலை எங்கே இருக்குன்னா மும்பையில் தாதார் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. அப்புறம் சிவனேரி கோட்டை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த சிவனேரி கோட்டையில் 1630ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி சத்ரபதி சிவாஜி வந்து பிறக்கிறாரு. இராணுவ திறமையும் அரசியல் சாமர்த்தியம் கொண்ட அவர் தனது பேரரசை விரிவுபடுத்துவதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்திருப்பார். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தெற்குனா நம்ம தென் பகுதியை தான் சொல்கிறாங்க. சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்க பீரியடில், அதே மாதிரி மேற்கே வந்து முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்க டைமில் அவர் வந்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுத்து இருந்த டைம் பீரியட் அது. அவரோட சமகாலத்தில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு வர வலிமையான பேரரசாக சத்ரபதி சிவாஜி பேரரசு இருந்திருக்கு. பேரரசாக தான் இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய கிங்டமாக வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஒரு நியூஸ், கொசுவை கொன்றால் சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் அறிவிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ்னால் வந்து அதிகமாக வந்து டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குது. அதிகமாக கொசு உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த கொசுவை கொண்டா வந்து அதுக்கு சன்மானம் தரோன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நியூஸாக, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டெங்கு காய்ச்சல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. டெங்கு ஃபீவரை வந்து பரப்புகிற கொசு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியே இருக்குது. ஏடிஎஸ் கொசுன்னு சொல்லுவாங்க. அந்த கொசு பற்றி நம்ம படிக்க வேண்டியது. நம்ம சிலபஸ்குள்ளேயும் அந்த டெங்கு ஃபீவர் பற்றி வரும். 9th ஸ்டாண்டர்டில் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா தமிழருக்கு இன்று தூக்குன்னு கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரமாக வந்து 52 கிராம் ஹெராயின் போதைப்பொருள் வந்து கடத்தியிருக்காரு. 2014ஆம் ஆண்டில் இது நடந்திருக்கு. 15 கிராமுக்கு மேலே ஹெராயின் கடத்தினோம்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது அவங்களோடதில், மலேசியாவில். அதனால் வந்து 2017ஆம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவர் ஜஸ்ட்டு வந்து அவர் கடத்துறதுக்கு ஒரு டூலாக தான் இருந்திருக்காரே தவிர அவர் அந்த வேலையை செய்யலை. அதனால் அவருக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பு தரணும்னு சொல்லிட்டு சர்வதேச மனித உரிமை அமைப்பு வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு வியாழக்கிழமை தூக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டரங்கம், அதாவது ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் வந்து சூரியூர் எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது.
இப்போ அலங்காநல்லூர், அவனியாபுரம் அதுக்கு ஈக்குவலாக வந்து திருச்சியில் இருக்க சூரியூரும் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஜல்லிக்கட்டு வந்து நடக்கிறது வழக்கமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு மைதானம் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, தமிழ் தாத்தான்னு சொல்லப்படுற உவே சுவாமிநாதையர் அவரோட 171வது பிறந்த நாள். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள அவர் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்த கல்லூரியில் தான் வந்து 40 வருஷமாக அவர் வந்து பேராசிரியராக வேலை செஞ்சுருப்பார். வந்து ஃபாஸ்டாகோட புதிய விதிகள் வந்து நெடுஞ்சாலை பயணியர்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபாஸ்டாகில் ஒரு புதுசாக ஒரு விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீண்ட நேரம் காத்திருக்கதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த தேசிய பண பரிவர்த்தனை என்பிசிஐ அதில் ஒரு புதிய விதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து ஃபாஸ்டாகில் இருப்பு தொகை வந்து இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஃபாஸ்டாக் வந்து பிளாக் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை வந்து பணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அது பணம் வந்து நிராகரிக்கப்படுறதோட சரி, அதோட 2 மடங்கு அதிகமாக வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ கட்ட வேண்டிய பணத்தை விட 2 மடங்கு அதிகமாக வந்து வசூலிக்கப்படும், அபதாரமாக வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பல்வேறு தரப்புகள்லேருந்து எதிர்ப்பு எழுந்தாலுமே அவங்க வந்து இதனால் பிரச்சனை இருக்காது, இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணாமல் நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக தான் இருக்கும்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கன்சோல் பண்ணுறாங்க. அனைத்து சுங்கச்சாவடிகளையும் வந்து ICT 2.5 அப்படின்ற நடைமுறை கீழ் செயல்பட்டு வருகின்றன அப்படின்றத இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபாஸ்டாகில் எப்போவுமே வந்து பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க, அப்பப்போ வந்து பணம் டவுன் ஆனாலும் அது திருப்பி வந்து நீங்கள் போட்டு வச்சுக்காங்கன்றத சொல்ல வர்றாங்க. பல்வேறு பண பரிவர்த்தனை மூலமாக நீங்கள் அடுத்தடுத்து பண இருப்பை வந்து வாடிக்கையாளர் வந்து புதுப்பிக்க கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து 20ஆம் தேதியோட இம்பார்ட்டன்ட் நியூஸ். தேங்க்யூ.